ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப சொல்றது ஒருத்தருடைய குண அமைப்பு. 5/14/23 பிறந்தாலும், தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தாலும் 1ஆம் நம்பர் வந்தாலும், புதன், சூரியன் ஆதிக்கத்தில பிறந்தவங்க. இவருக்கு வந்து நல்ல கலை ஆர்வம் இருக்கும். பார்க்கறக்கு நல்ல அழகா இருப்பாரு. நல்ல தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும். இவரு மூளை வந்து மின்னல் வேகத்தில செயல்படும். எந்த காரியம் லேட் ஆனா இவருக்கு கோபம் வந்துரும். பிறருடைய உதவி இல்லாம இவர் தன் சொந்த முயற்சியினால தான் வெற்றி அடைய முடியும். தன்னுடைய திட்டங்கள வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. இவர் மனசுல உள்ள ரகசியத்த யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போகக்கூடிய இடத்த கூட மாத்தி சொல்லிட்டு போவாரு. தன்னுடைய முன்னேற்றத்திலே குறியா இருப்பாரு. பிறர அதிகாரம் பண்ணுவாரு. தன்னுடைய திறமைகள வந்து மத்தவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. பெயருக்கு தகுந்த மாரி இவருடைய குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.